ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ருக்மணிஸ் மாடி தோட்டம். போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, பார்ட் 1 மாதிரி கொடுத்துருப்பாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா காய்கறி செடி கொடி வெரைட்டிலாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் பழமரம்லாம் பார்க்கலாம். இது பீனட் பட்டர் ஃப்ரூட்டுங்க. இதை பற்றி நிறைய வீடியோ கொடுத்துட்ருப்போங்க. கத்திரிக்காயெல்லாம் எப்படி பூக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு பாருங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, எப்பயுமே செடி வைக்கிறீங்க அப்படின்னா கலந்து வைங்க, பூச்சி தொல்லை. இப்போ பாருங்க, நம்ம மாடி தோட்டத்தில் ஒரே ஒரு சின்ன பூச்சி கூட கிடையாது. நான் எந்த பூச்சி வெரைட்டியும் அடிக்கிறது கிடையாது. ஆனால் அடிக்கிறது கிடையாதுன்னா நானும் ஆரம்பத்தில் அடிச்சிருக்கேங்க. மாடி தோட்டம் தொடங்கின புதுசில் அடிச்சிருக்கேங்க. நிறைய பூச்சி வருங்க, அஸ்வினி பூச்சி, வெள்ளை பூச்சின்னு சொல்லிட்டு பூச்சி தொல்லை தாங்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பூச்சி இருக்குங்க. எந்த செடியில கை வச்சாலும் பூச்சி தொல்லை இருக்குங்க. அவ்வளோ இருந்ததுங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூச்சி கூட இருக்குது இல்லை. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எந்த செடியிலையாவது பூச்சி இருக்கான்னு பாருங்க. இது இழந்த பழங்க, எவ்வளோ பூத்து இருக்குது பாருங்க. ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து குட்டி குட்டியாக பூவாக இருந்ததுங்க, இப்போ எல்லாம் பிஞ்சாக இருக்குது. சின்ன சின்ன தொட்டியில தாங்க வச்சிருக்கேன். ஆனால் அப்படியே காய்ச்சி தொங்குங்க. அந்த கிளைங்களே சில நேரத்தில் உடஞ்சிருங்க. போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 கிளையே உடஞ்சிருங்க. அந்த அளவுக்கு காய்க்குங்க. பழம் வேற பெரிய பெரிய பழமா வருங்க, ரொம்ப சின்னதெல்லாம் வராதுங்க. நல்ல பெரிய பெரிய பழமா வருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதை முழுசா கூட அணில் பழுக்க விடாதுங்க. பாதி காயா இருக்கிறப்ப கடிச்சு 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 போடுங்க. அப்படியே அங்கங்க காய இருக்குங்க. இந்த பழமரம் வந்து பராபாங்க, இது கூட பூ வைக்குது. நீங்கள் புளியம்பழம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட் தெரியுங்க. நல்ல இனிப்பாக புளியம்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி தான் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லோ கலரில் இருக்குங்க பழம், நல்லா இருக்குங்க சாப்பிட்றது. ஃபுல்லாக இனிப்பாக சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி திகட்டுங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கிற புளியம்பழத்தை சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க டேஸ்ட். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது. நான் பழம் வந்த உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க வீடியோ. இது பார்படாஸ் செரிங்க. இந்த செரி 2 வெரைட்டி வச்சுருப்போங்க. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து இனிப்பாக இருக்குங்க. பழம் ஃபுல்லாக இனிப்பாக இருக்குங்க. பழமும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வருங்க. அந்த பழத்துடைய இது ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் மாதிரியே இருக்குங்க. நம்ம சின்னதாக ஒரு ஆப்பிள் பார்த்தா எப்படி இருக்குங்களோ அந்த மாதிரி இருக்குங்க. ஃபுல் ரெட் கலராக வருங்க, நல்லா இருக்குங்க. பழம் டேஸ்ட்டும் ஒரு பக்கம் நல்லா இருக்குங்க. அதை விட அது வந்து கொத்து கொத்தா காய்க்கிறப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சில பழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக பழமாக இருக்குங்க. அந்த பழமரத்து ஃபுல்லாக பழமாக இருக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது ஸ்வீட் லூவிங்க. நான் இது பழமே பறித்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருப்பாங்க, பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பாங்க, அழகுக்கு செடி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பழமரத்தை வாங்கி வச்சு வளர்த்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த துளிர் அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க பார்க்கறதுக்கு. பழமும் டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு. நிறைய காய்க்குதுங்க, கொத்து கொத்தா காய்க்குதுங்க. துளிர் வர்றது அவ்வளோ நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி அழகு செடி எல்லாம் மரம் மாதிரிலாம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பழமரத்தை வாங்கி வச்சிடலாம். நீங்கள் அழகாகவும் இருக்குங்க, பழமும் பறிக்கலாங்க. இது நமக்கு வந்து 2-in-1 பர்பஸாக உதவிடுங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த பழத்தை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க, நல்ல இனிப்பாக இருக்குங்க. நான் பழம் பறித்து சாப்பிட்டு வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. சின்ன சின்னதாக தான் வருங்க பழம், ஆனால் கொத்து கொத்தாக வருங்க. பாவக்காய் பார்த்தீங்களா எப்படி தொங்குது பாருங்க. அறுவடை பண்ணுறப்ப எங்கே இருக்குதுன்னே தெரியாதுங்க. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க பாவக்காய்.
இது ஒரு பழமரம், செடார் பை செரிங்க. நிறைய பிஞ்சு பூவுமா இருக்கு பாருங்க. இதுவும் நல்லா இருக்குங்க பழம். இது ரெட் கலர்ல இருக்குங்க. ரொம்ப இனிப்பு இருக்காதுங்க, ஆனா இனிப்பா தான் இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு, டிராகன் ஃப்ரூட்டு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 3 பழம் டிராகன் ஃப்ரூட் பறித்து ஜூஸ் போட்டு தான் வீடியோ கொடுத்துருப்போங்க. இது ஆரஞ்சுங்க. இது நம்ம அப்படியே சாப்பிட முடியாதுங்க, இன்னொன்று இருக்குங்க. இது நல்லா பெருசு பெருசாக வருங்க. ஒரு பழம் எடுத்து ஜூஸ் போட்டிங்கன்னா 3 பேர் 4 பேர் குடிக்கலாங்க, அவ்வளோ பெரிய பழம் வருங்க. ஆனால் புளிப்பும் கொஞ்சம் லைட்டான இனிப்பு தான் இருக்குங்க, புளிப்பு இருக்குங்க, ஆனால் நிறைய காய்க்குங்க. ஜூஸ்க்கு தாங்க ரொம்ப யூஸ் போடும் இந்த பழம். ஒரு 4 வருஷமா இருக்குதுங்க. சீசன் கிடையாதுங்க இதுக்கு. அதே மாதிரி சேனல் ஆரம்பிச்சு இது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆக போதுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. 2 வீடியோக்கு ஒரு முறை, ஒரு 3 வீடியோக்கு ஒரு முறை இந்த பழமரத்தை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேங்க. எப்பயுமே பழம் இருந்துன்னு தான் இருக்குங்க. காலையிலே சூப்பராக காத்துக்கிட்டு. இது சப்போட்டாங்க. ஒவ்வொரு கொத்துலையும் எவ்வளோ பிஞ்சு இருக்கு, பூ இருக்கு பாருங்க. நிறைய காய்க்குங்க, ஆனால் வந்து அணில் தின்ன மிச்சம் தாங்க நமக்கு. ஆனால் அப்பயும் பழம் கிடைக்குங்க, ஏன்னா நிறைய காய்க்குது இல்லைங்களா. இது வந்து ரொம்ப பழைய பழமரங்க. ஆரம்பித்த புதுசில் வந்து ரேர் வெரைட்டிலாம் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. இந்த சப்போட்டா சீத்தாப்புளி எல்லாம் தான் வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு 2-3 பழமரம் தான் வாங்கியிருப்போங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ரோஸ் செடி தான் ஆரம்பித்தேங்க. பழமரமெல்லாம் காய்கறி செடியெலாம் வைக்கணுன்ற ஐடியாவே கிடையாதுங்க. அதுதான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேங்க. சின்னதாக ஒரு 4 தொட்டி வச்சு ஆரம்பிங்க, தானாகவே வந்து நம்ம மாடி தோட்டம் வளர்ந்துரும். அந்த 4 தொட்டியை நம்மளை அதிகமாக வைக்க வச்சுருங்க. ஸ்வீட் லெமன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குதுங்க, கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே வேறு நிறைய இருக்குதுங்க. அந்த பழமரம் ஃபுல்லாகவே இருக்குதுங்க, சூப்பராக இருக்குங்க. தோலோட தாங்க சாப்பிட்ணும். நீங்கள் தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்கன்னா புளிப்பாக இருக்குங்க. தோலோட சாப்பிட்டோம்னா தோல் இனிப்பாக இருக்குங்க, உள்ளே இருக்கிற பழம் வந்து புளிப்பாக இருக்குங்க. அந்த புளிப்பு இனிப்பு சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இது ஈஸியாக வளர்க்கலாங்க, அவ்வளோவா பராமரிப்பே கிடையாதுங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கிட்ட வச்சுருக்கேங்க. அதே தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பெயிண்ட் பக்கெட் இருக்குது பாருங்கள், அதில் தான் வச்சுருக்குங்க. அந்த பக்கெட்டு கூட கொஞ்சம் உடஞ்சிட்டு இருக்குங்க, அதை தூக்க கூட முடியாதுங்க, அதிலே தான் வச்சுருக்குங்க. காய்ச்சிக்கினே தான் இருக்குங்க. கொஞ்சம் நல்ல கிளைமேட் வந்துடுச்சுன்னா நிறைய காய்க்குங்க கொத்து கொத்தா. கொஞ்சம் வெயில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குங்க, ஆனால் பழம் இருந்துனே இருக்குங்க. இது பாருங்க, இப்போ வாங்கியிருப்போங்க வாட்டர் ஆப்பிள், இந்த மணிலா, டென்னிஸ் பால் செடியெல்லாம் வாங்கி வீடியோ கொடுத்துருப்போங்க. எவ்வளோ அழகாக துளிர் வருது பார்த்தீங்களா. 1 வாரம் கூட இருக்காதுங்க நம்ம வாங்கி நடவு பண்ணி. மண்கலவை தரமாக இருந்தால் நல்லா ஈஸியாக வளர்ந்து வந்துடுங்க. இது பாருங்க, நான் அதிலே கீரையெல்லாம் போட்டுருவேன். எப்படி இருக்கு பாருங்க, மண்ணெல்லாம் அப்படியே லூஸாக இருக்கும். ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப பொல பொலன்னு இருக்கக்கூடாது. இந்த குட்டி குட்டியாக மண்புழுலாம் இருக்குது. மண்புழு உரம்லாம் கொடுத்ததே கிடையாதுங்க நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு. எப்பயுமே மண்புழு உரம் கொடுத்தது கிடையாதுங்க. ஆனால் ஒரு முறையாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேங்க, ஆனால் கொடுத்தது கிடையாது. மாட்டுச்சாணமும் மீன் அமிலம் காய்கறி வேஸ்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா தொட்டிலையும் அவ்வளோ மண்புழு இருக்குங்க. மாட்டுச்சாணம் கொடுத்தீங்கனாலே தானாக நிறைய மண்புழு வர ஆரம்பிச்சிடும். மெழுகு போயிருக்கணுங்க.
2 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ கொடுத்துருப்பாங்க. இந்த பீர்க்கங்காய் கொடியில் பூ பூத்து இந்த பிஞ்சு வந்ததெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க பிஞ்செல்லாம். இப்போ பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. உரம் கொடுத்து வீடியோ கொடுத்துருப்பாங்க. காய்கறி வேஸ்ட்டு அந்த மூட்டை தோல் எல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த தொட்டியில் கொட்ட போகிறேன், எதனால் கொட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்செல்லாம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப குட்டி குட்டி பிஞ்சாக இருந்ததுங்க. அப்போ தான் வந்து பூவே பூத்து இருந்ததுங்க. எவ்வளோ இருக்குது பாருங்க. 1 2 7 பிஞ்சு இருக்குங்க. இதில் ஒன்று வந்து இங்கே பெருசாக நல்லா தொங்கின்னு இருந்ததுங்க. அதை எலி கடிச்சு விட்டுடுச்சுங்க. அது சுத்தமாக சாப்பிட்டு இருக்குதுங்க அந்த பிஞ்சு. இந்த பழமரம் பாருங்க எவ்வளோ காய்க்குதுங்க. எவ்வளோ காய்ச்சாலும் எல்லாமே அணில் சாப்பிட்டுடுதுங்க. இதுக்கெல்லாம் கவர் கூட கட்ட முடியாதுங்க. இலையும் பிஞ்சுமா இருக்குதுங்க. இதில் கவர் கூட கட்ட முடியலைங்க. அது என்ன பண்ணுதுங்க, அப்படியே சாப்பிடுது. பழுக்க கூட மாட்டேங்குதுங்க. பழுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுடுதுங்க. பாகிஸ்தான் லாங் மல்பெரி நல்ல இனிப்பாக இருக்குங்க. சக்கரை மாதிரியே இருக்குங்க இந்த பழம் சாப்பிட்றதுக்கு. போன வருஷம் வரலாம் கூட இந்த மல்பெரி எல்லாம் வந்து குருவிங்க தான் சாப்பிடுச்சுங்க. அணில் சாப்பிட்டது இல்லைங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் இது நார்மல் மல்பெரி இங்கே இருக்கும் பாருங்க. இப்போதான் அது துளிர் வருதுங்க. இது கட் பண்ணி வச்சிங்கன்னா வளரும், இது கட் பண்ணி வச்சிங்கன்னா வளராதுங்க. இது ஒட்டு செடிங்க. இது வந்து நார்மலாக நம்ம கட் பண்ணி வச்சே வளர்க்கலாங்க. அந்த மல்பெரியை வந்து குருவிங்க நிறைய சாப்பிடுங்க, அணில் சாப்பிடாதுங்க. அது பழம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குங்க. அதனால குருவிங்க மட்டும் நிறைய சாப்பிடுங்க, அணில் சாப்பிடாதுங்க. ஆனால் இந்த பாகிஸ்தான் லாங் மல்பெரி பார்த்தீங்கன்னா பழம் நல்லா நீட் நீட்டாக இருக்குதுங்க. இனிப்பும் கொஞ்சம் நல்ல இனிப்பாக இருக்குது இல்லைங்களா? அதனால எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடுது. மிளகா, பச்சை மிளகா பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க பூ வச்சு. இது போன வருஷத்து செடிங்க. இது இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இலை சுருட்டல் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலைங்க. அப்படியே தான் விட்டு உரம் கொடுத்தாங்க, அவ்வளோதாங்க. மீன் அம்மில இருந்து தெளிச்சு விடலாங்க, ஊற்றி விட்டாலும் சரிங்க. மாட்டு சாணமும் ஆட்டு எரும் கொஞ்சம் தான், இது கொஞ்சம் அது கொஞ்சம்னு சொல்லிட்டு கொடுத்தங்க. சும்மா ஒவ்வொரு கைப்பிடி தான் கொடுத்தங்க, நிறைய கூட கொடுக்கலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலை சுருட்டெல்லாம் சரியாயிடுச்சுங்க, தானாகவே சரியாயிடுச்சுங்க. சரியாயிட்டு இப்போ பூ வச்சு பிஞ்சிருக்குது பாருங்க. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கூட என்னால் பார்ட் 2 வீடியோவில் கூட ஃபுல்லாகவே எல்லா செடியும் கவர் பண்ண முடியலைங்க. டைம் இதுக்கே 12 நிமிஷம் 13 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னும் மீதி இருக்கிற செடியெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அடுத்தடுத்த அப்டேட்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மாடி தோட்டம் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.